மாலை வணக்கம். இயன்றதை செய்வோம் இல்லாததற்கு என்ற கொள்கை முழக்கத்தோடு வாழ்ந்து இன்று நமது நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் நிறுவனர் தெய்வ திரு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு குரு பூஜை வருகின்ற 29 நடைபெற உள்ளது. மற்றும் கழகத்தினுடைய மக்கள் உரிமை மீட்பு மாநாடு வருகின்ற 9/1/2026 கடலூரில் நடைபெற இருக்கின்றது. இதற்கான ஆலோசனை கூட்டம் தற்போது நமது 38வது வட்டத்தினுடைய கழக செயலாளர் அருமை சகோதரர் தனசேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கும் தலைவர் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு குரு பூஜையை எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்கான கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொள்கிறது. இந்த கூட்டத்தில் இந்த மாநாட்டிற்கு எத்தனை வாகனங்களில் செல்வதென்று முடிவெடுப்பு மற்றும் குரு பூஜை அன்று எத்தனை இடங்களில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகள் ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களுடைய வீட்டு வாசலில் தலைவர் அவர்களுடைய புகைப்படத்தை வைத்து வணங்குவது என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. வருகின்ற மாநாட்டிற்கு ஜனவரி 9 கடலூர் அடைகின்ற மாநாட்டிற்கு ஆர்கே நகர் வடசென்னை மாவட்டம் ஆர்கே நகர் மேற்கு பகுதியின் சார்பாக 80 வாகனங்களில் 2000 பேர் செல்வதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் இது தேமுதிக என்பது கட்சி அல்ல, நமது குடும்பம். இங்க இருக்கக்கூடிய அனைவருமே நமது சகோதரர்கள். அப்படித்தான் நாம கட்சி வரைக்கும் வழி நடத்திக்கிட்டு கொண்டிருக்கின்றோம். அதன்படி நாம குடும்பமாக மாநாட்டிற்கு வர வேண்டும் என்பது மாவட்டத்தின் தலைமையினுடைய கோரிக்கை. அதனை ஏற்று நாம் குடும்பமாக இந்த மாநாட்டிற்கு ஆர்கே நகர் பகுதி மேற்கு பகுதியின் சார்பாக நாம் 2000 பேர் கலந்து கொள்கின்றோம். மாநாட்டிற்கான அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்க தலைமையில் இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மேற்கு பகுதி சார்பாக 38வது வட்டத்தில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளும் தலா ஒரு பேனர், அதாவது 20 பேனர் மிகாமல் நமது வார்டில் வைக்கப்படுவோம். பிறகு 10 அல்ல 20 சுவர் விளம்பரம் செய்யப்படும். இது அனைவருக்கும் நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.